இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்ல எனக்கு புரியல, நீ என்ன சொல்ல வர? உனக்கும் ஆதிக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்குல்ல, இந்த டைம்ல ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கம்பெனி கெட் டுகெதர் மாதிரி நம்ம வீட்லயே கொடுத்துடலாம். அந்த ஈவென்ட்ல வச்சு உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லார்கிட்டயுமே உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கிறத எல்லார்கிட்டயுமே இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரியும் இருக்கும், பாரதிக்கு ஒரு ஸ்லிப்பர் ஷாட் அடிச்ச மாதிரியும் இருக்கும். என்ன சொல்ற? தேங்க்ஸ் நந்தினி, இப்படிலாம் எனக்கு தோணவே இல்லை பாரு. நல்ல ஐடியா. கெட் டுகெதர் வச்சு பாரதிக்கு குடுக்கணும்னு நினைக்கிறத டபுளா குடுக்கற. வர வர பாரதிக்கு எதிரா நான் போடுற எல்லா திட்டமும் ஃபிளாப் ஆகிட்டே இருக்கு. ஆனா இந்த தடவை பாரதிய ஆபீஸ் ஸ்டாஃப் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டனா அதுக்கப்புறம் பாரதி கம்பெனில வேலை பார்க்க முடியாம இங்க இருந்து போயிடுவா. கரெக்ட் மித்ரா, பட் பாரதிய நீ ஈஸியா எடை போட்டுறாத. அவ ரொம்ப கன்னிங்கா இருக்கா. இல்லனா நீ இவ்ளோ பாடுபடுத்தினதுக்கு அவ எப்பவோ இங்க இருந்து போயிருக்கணுமே. ஆனா அவ மனசுல ஆதிய உனக்கு விட்டு கொடுக்க கூடாதுங்கிறது ரொம்ப ஆழமா பதிஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவளை நீ எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் அத பத்தி அவ கண்டுக்காம இந்த வீட்லயே இருக்கா. நீ நினைக்கிற மாதிரி அவ சாதாரண ஆள் கிடையாது மித்ரா. அவளை வளர விடுறது உனக்கு தான் பிரச்சனை. நான் சொல்றதெல்லாம் புரியுதுல? நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணி ஈவினிங் கெட் டுகெதருக்கு நம்ம ஸ்டாஃப் ஒருத்தர் கூட மிஸ் ஆகாம எல்லாரும் வர மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே மேடம். மித்ராவுக்கு கல்யாணம்னதும் அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பாட்டி, ஆமா ஆமா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இல்ல நான் சொல்ல. ஆதி, நானே உங்களை இங்க வர சொல்லலான்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. என்ன விஷயம் மித்ரா? ஒரு சின்ன சர்ப்ரைஸ். இன்னைக்கு நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே நம்ம வீட்ல ஒரு சின்னதா கெட் டுகெதர் பிளான் பண்ணிருக்கேன். ஓ, என்ன மித்ரா திடீர்னு? ஆமா மித்ரா, காலையில கூட என்கிட்ட நீ எதுவுமே சொல்லலையே, என்ன விஷயம்? பாட்டி, நம்ம எப்பவுமே ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே சின்னதா ஒரு பார்ட்டி கொடுப்போம். இந்த தடவை என்னன்னு தெரியல, அத பத்தி யோசிக்கவும் இல்ல, பிளான் பண்ணவும் இல்ல. அதான் இப்போ ஆதிக்கும் எனக்கும் கல்யாண டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கம்பெனிக்கு பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கு, புது புது ப்ராஜெக்டும் இருக்கு. அதனால நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு சின்னதா ஒரு கெட் டுகெதர் பண்ணலாமேன்னு நானும் நந்தினியும் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணோம். நாங்க 2 பேரும் டிசைட் பண்ணதுமே மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ண சொல்லியாச்சு. இன்னைக்கு ஈவினிங்கே கெட் டுகெதர் நடக்க போகுது. நானும் உங்க எல்லாருக்கும் அபிஷியலாவே சொல்லிடுறேன். எல்லாரும் ரெடியா இருங்க. தவக்கல, நீயும் பாரதியும் சேர்ந்து கெட் டுகெதர்க்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணிருங்க. ஓகே மேடம், சிறப்பா பண்ணிடலாம். வர வர இந்த மித்ரா பண்ற அலப்பற தாங்க முடியல. ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த லட்சணத்துல வந்திருக்கிற இந்த லண்டன் பாட்டி பேத்தி பேத்தின்னு மித்ரா தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கு. பார்க்கவே சகிக்கல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு கிழவிக்கிட்ட ஆதிக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லிடலான்னு தோணுது. ஆனா நாம தான் சொன்னோன்னு தெரிஞ்சது, ஐயோ அவ்வளவுதான், நம்மள உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவாங்க. என்னமோ பண்ணி தொலையட்டும். பாரதி, இப்ப எதுக்கு அவசர அவசரமா அவங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் இந்த மித்ரா இங்கே வரவழைச்சிருக்கா? பாட்டி, அதான் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கல்யாண விஷயத்த சொல்லி நைட்டு டின்னருக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்கல்ல. கிடக்குறத எல்லாம் கிடக்கட்டும், கிழவியை தூக்கி மனையில வைன்னு சொல்லுவாங்களாம். அப்படி இருக்கு கதை. ஏய், என்ன வேணும் உனக்கு? என்ன பாரதி, ஆசையா உன் கூட பேச வந்தா நீ என்னடானா முகத்தை சிடு சிடுன்னு வச்சுக்கிட்டு இப்படி கோவப்படுறியே? அத்தானை பார்த்து இப்படி எல்லாம் பேசினா நல்லாவா இருக்கு? ஏய், உன்னை பார்த்து கோவப்படுற அளவுக்குலாம்
நீ வர்த்தே கிடையாது. நான் ஒர்த்தா இல்லையான்றத நீ யோசிக்க வேணாம் பாரதி. சரி அதை விடு. உன்னை பார்க்காம எப்படி ஏங்கி போயிட்டேன் தெரியுமா? டேய், மரியாதை மரியாதையா பேசு. வாங்கினதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட அடி வாங்கி சாகாத. நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு இப்படி நடந்துக்கிறதுக்கு அசிங்கமாவே இல்லையா? நான் எதுக்கு பாரதி அசிங்கம் பண்ணோம்? நீயும் நானும் வேற வேற இல்ல, சொந்தக்காரங்க, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. சீ, ஆனா உனக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. ஆனா எனக்கு எல்லாமே புரியும் பாரதி. ஏய், உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. தயவு செஞ்சு அந்த பக்கம் போறியா? ஏதாவது அசிங்கமா சொல்லிட போறேன். இங்க பாரு பாரதி, எனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இப்படி எதுவுமே கிடையாது. அதுவும் உன் விஷயத்துல சுத்தமா கிடையாது. நான் உன்னோட ரசிகம் பாரதி. எடுபட்டவன். குழந்தைங்க சாப்பிட பாரதி சாப்பாடை எடுக்க போனா எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு கொடுக்க சொல்லி வேலைக்காரியா மாத்திட்டா. இதெல்லாம் எங்கேன்னு போய் சொல்றது? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு எல்லாரும் முன்னாடி நின்னு சத்தம் போட்டு பாரதி தான் ஆதியோட பொண்டாட்டின்னு சொல்லிடலாம்னு தோணுது. ஆமா பாட்டி, மித்ரா மேடம் சொன்னாங்கன்னு பாரதி அண்ணி எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை செய்யறாங்கன்னு தெரியல. அவங்க அவங்களே எடுத்து போட்டு சாப்பிட போறாங்க. ஜூஸ் வேணா அவங்களே எடுத்து போய் குடிக்க போறாங்க. உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, உங்க அன்னைக்கு தெரியலையாடா? என்ன இது? இந்த தடவை கொஞ்சம் கூட மரியாதையும் இல்லாம பாரதி மேடம் ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்றான். மித்ரா மேடமும் உனக்கு சப்போர்ட் பண்றாங்க. என்ன? என்ன பாரதி, அச்சல் இந்த வீட்டோட வேலைக்காரியாவே மாறிட்ட போல இருக்கு. உனக்கு இந்த கெட்டப்பும் நல்லா தான் இருக்கு. பாரதி, அண்ணி என்ன பாரதி, வேலைக்காரியா ஒழுங்கா ஜூஸ் கூட கொடுக்க தெரியாதா?